உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இன்னொரு முட்டை. இங்க வர்றா. நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள்ள துப்பாக்கினா தோட்டா இருக்குன்னு பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும். இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்க கூடாது மாப்பிள்ள. அத்தனை மாப்பிள்ள இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகரக்கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவனாண்டி மகள் லதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டு மாப்பிள்ள. நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, இவங்க இப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடி போற பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார்பட்டி அழுக்குவார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள்ள. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. மாப்பிள்ள எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்பிள்ள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாலே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள்ள, விடக்கூடாது. போடு போன சட்ட ஆலோசகர் இருக்கு. ஹேய், போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள்ள. டேய், நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்பிள்ள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ. ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ள நம்மளும் கொஞ்சம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டா சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம். சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன்.